இந்த புது ஸ்கூல்ல வேற நோட்டெல்லாம் தடிமாடு மாதிரி இருக்கு. பழைய ஸ்கூல்ல கிளாஸ் ஒர்க்னால என்னன்னு எனக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு போகவே எரிச்சலா வருது. எதுக்கு ஸ்கூல் திறந்தாங்க? அண்ணா ஒரு இளநீ போடுங்க. என்னடா இங்க கூட்டி வந்து பேசாம போன் பார்த்துட்டு இருக்கேன். ஆயிடுச்சு போ. வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜாங்குக். ச்சே, இந்த ஸ்கூல் திறந்துச்சு. அவ்வளோ எக்ஸாமு, அவ்வளோ அசைன்மெண்ட்டு. திறந்த உடனே ஏதாச்சும் தருவானா? சின்ன கிளாஸ்ல தான் தலை கொடுத்து சாவடிச்சானுங்க. வளர்ந்தாச்சு, இப்பயும் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. இந்த புது ஸ்கூல்ல வேற நோட்டெல்லாம் தடிமாடு மாதிரி இருக்கு. பழைய ஸ்கூல்ல கிளாஸ் ஒர்க்னால என்னன்னு எனக்கு தெரியாது. ஜேகே படிக்கிறியா இல்லையா? எழுது உட்காந்து. பிறந்து இத்தனை வருஷத்துல நீ தான் எங்கள் அப்பா வேலை பார்த்து பார்க்குறேன். அப்பயும் குறை சொல்லிட்டு வேலை பார்க்குறாரு. புது ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேற இருக்கு. ஓவராக ஒர்க்கு தராங்க. டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. மார்க் கம்மியாக எடுத்தா உடனே பேரண்ட்ஸை விட்டுறன்னு மிரட்டுறாங்க. அதுக்கெல்லாம் அசர ஆள் நான் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல பாரு. ஆனால் நான் எப்படி இந்த ஸ்கூல் தான் என்கிட்ட மாட்டிடுச்சு. நான் ஸ்கூலில் மாட்டிக்கல. அவங்க ஸ்டூடெண்ட்ஸை புழிஞ்சு எடுத்துலான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் நடக்காது. அதுக்கு பதிலாக நான் அவங்கள புழிஞ்சு எடுத்துருவேன். இந்த ஸ்கூலையே ரெண்டாக்கிடுவேன். ஆஃபீஸில் நிறைய ஒர்க்கு தராங்கடா. ஒரே மீட்டிங்காக வைக்கிறீங்க. இன்னும் 2 நாளில் நான் ஊருக்கு வேற போகணும்டா. அதான் கடுப்பாக இருக்குது. பைய மூட்டையெல்லாம் எடுத்து வைக்கணும். நான் ஊருக்கு போய்ட்டு நீங்கள் ஒழுங்காக படிப்பீங்களா? என்ன சொல்கிற? மற்றது சொல்ல மாட்டேற? பாவம் படிப்பை மும்மர மாட்டான் போல. சரி, அவனுக்கு குறை சொல்ல முடியாது. அவனுக்கு ஆர்வம் வந்திருக்கு. நம்ம பேசுகிற போல கண்டுக்காமல் சின்சியராக எழுதிக்கிட்டு இருக்கான். ஜேகே வேறு ஸ்கூல் மாற்றுறது நல்ல விஷயமா போச்சு போல். இப்போ தான் ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிருக்கான். முன்னாடி புள்ளிங்க மாதிரி சுற்றிட்டு இருந்தான். ஆனால் அவனா அப்போ அந்த டாபிக் பேச ஆரம்பிச்சிருது. அந்த ஸ்கூல்லேருந்து வந்து இந்த ஸ்கூலில் சேர்ந்து ஸ்கூலே நான் புள்ளிங்க மாற்ற போகிறேன். அது தெரியாமல் நான் மாறிட்டேன் திருந்துட்டேன்னு சும்மா பேசிக்கிட்டு. இன்னும் தூங்க வேண்டாம் பண்ணுறீங்க? மணி 1 ஆச்சு. ஏன் படுக்கல? ஒர்க்கு இருக்கு, முடிச்சுட்டு தான் படுக்க முடியும். ஜேகேவுமா? ஆமாம்மா, ஏதோ அசைன்மெண்ட் எழுதுறான் போல, என்னன்னு தெரில. சரி சரி, எழுதி முடிச்சு லைட்டாக ஃபுட் வந்து படுத்துருங்க. சரி, நான் இப்போயே பார்த்து தூங்க போகிறேன். சாப்பாடு வேணுன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கு, எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. சூடு பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அப்படியே ஜிலி பார்த்துருங்க. சாப்பாடு சூடு பண்ணி தர கூட ஆள் இல்லை. அப்படியே அதுக்குள்ளே தூங்க போகுது. ராத்திரி பஸ்டால் என்ன பண்ணுறது? நீ விட்டு போடு, வேறு எதுவும் பேசாத. புது ஸ்கூலில் வேறு சேர்த்துட்டேன்டா. இந்த ஸ்கூலில் ஃபீஸ் அதிகம். எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மனசு கொஞ்சம் ஆறுதலாக தானே இருக்குது. நீ எழுதுகிற படிக்கிற. சரி, அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸு கட்டிக்கலான்னு பார்க்குறேன். முன்னாடியெல்லாம் படிக்கவும் மாட்டேன். ஃபீஸ் கட்டுறப்ப மனசு வலிக்கும். இவன் படிக்கவே மாட்டேறான், எனக்கு ஃபீஸை கொட்டுறோம் அப்படின்னு. இந்த ஸ்கூலில் ஜின்னு சேர்த்து நல்ல முடிவு தான் எடுத்துருக்கான் போல. இந்த ஸ்கூலில் படிச்சு நல்லா பெரிய ஆளாகும். இந்த பிள்ளைங்க எங்கெல்லாம் விட்டு வெளியே வந்துரு. புரியுதா? ட்ரெஸ்லாம் டீசெண்டாக வாங்கு. இருக்கிற பல ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுரு. நான் உனக்கு புதுசாக வாங்கி தரேன். புரியுதா? பாரு, உனக்கா அப்பா எவ்வளோ பண்ணுறேன். ஆனால் நீ தான் இருக்கிய, மதிக்கவே மாட்டேறேன். நானாச்சு என் ட்ரெஸ் தூக்கி போடுறாச்சு. இது மாதிரியே தான் நிறைய வாங்க போகிறேன். அதை தெரியாமல் புள்ளிவங்க கையிலேருந்து வெளியே வந்துருன்றாரு. இப்போயே பாதி ஸ்கூலில் மாற்றிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளில் என் கஸ்டடியில் வந்துடுவாங்க எல்லாரும். பாருங்க. ஐயா, இரு மாப்பிள்ள, என்ன கதை ட்ரோசர் போட்டு நாங்களாம் சிக்கோ பாய்ஸ். நானும் வரேன். நானும் இப்போ ஒரு புது கேங் மெம்பரு. சும்மாரா? இங்க பாத்தீங்களா? என்னடா பண்றீங்க ஸ்கூல்ல? அப்பா இல்லப்பா, இதப்பா ஃபேஷன். இப்பலாம் ஸ்கூலுக்கு போகவே எரிச்சலா வருது. எதுக்கு ஸ்கூல் திறந்தாங்க? அண்ணா ஒரு இளநீ போடுங்க. ஒரு இளநீ சொல்லியிருக்கேன். மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் வேர்த்து விட்டுருச்சு. அதனால் கூலிங்க வந்து நம்ம இளநீ சாப்பிட்லாம். இவ்வளோ நாள் வீட்டில் லீவில் இருந்துட்டு இப்போ திடீர்னு ஸ்கூலுக்கு போக மனசு வர மாட்டேங்குது. பிடிக்கவே இல்லை.
ஆனால் காலையில் எந்திரிக்கிற பழக்க வழக்கம்லாம் மாறி போச்சு. நம்ம எந்திரிக்கிற டைம் ஒன்று, அதனால தூக்கம் வந்துட்டே இருக்கு. டக்குனு முழிப்பு வர மாட்டேங்குது. நான் வேற இந்த வருஷம் ஃபுல்லாக லீவ் போட்டு இருக்கேன். அதுக்கு வேற நீ கூப்பிட்டு திட்ட போகிறாங்களோ தெரில. என்னப்பா பண்ணுற? இது சும்மா விளாகுண்ணே, சும்மா இளநீ குடிக்கிறது விளாகு போகலான்னு பார்த்தா அவர் என்னன்னு கேட்குறாரு. மக்காசோளம் கொடுங்கண்ணே. இந்தாப்பா, எல்லாம் பிஞ்சா தானே இருக்கு. இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன். மச்சானுங்களா, உங்களுக்கும் சேர்த்தாண்டா மக்காச்சோளம், நீங்களும் சாப்பிடுங்க புரியுதா? பரவாயில்லையே, மிளகாவெல்லாம் தூக்கியிருக்காங்க. எங்க எனக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டேன், நீ சாப்பிட்டுட்டே இருக்க. இந்தாடா எடுத்துக்கங்கடா, உங்களுக்கு இல்லாததா உடச்சி சாப்பிட்ற. சூடாக இருக்குது, ஒதுக்கிது, தாங்க முடியலை. வாயு கையில் வெந்து போயிரும் போல். சூப்பராக இருக்குடா டேஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஸ்கூல் லீவ் போட்டு இங்கெல்லாம் வந்துடணும். இது வேற பா, என்ன இப்படி சொல்லுது? ரொம்ப சுடுதுதான். பார்த்து பொறுமையாக தின்னுங்க. நம்ம அடிக்கடி லீவ் போயிட்டு இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த வாட்டி நிறைய நாள் லீவில் இருந்த மாதிரி இருந்துச்சுடா. இப்போ திடீர்னு ஸ்கூல் திறக்கவும் நமக்கு பிடிக்கல. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் லீவ் ஆசைப்பட்டேன். கடைசியாக பார்த்து திறந்து விட்டாங்க ஸ்கூல். அதுக்குள்ளே இன்னைக்கு பூராவே நம்ம ஃபன் பண்ணுற இடம் தான். எங்கேயாச்சும் வண்டியை வரமாடி பாட்டுறேன், சாப்பிட்டு போகலாம். சரிடா, பசிக்குது. அதான் ஒரு நல்ல ஹோட்டலில் நிப்பாட்டுறேன். நேற்று ஒரு சார் வந்தார் மாப்பிள்ள, எங்கே அசைன்மெண்ட் முடிச்சான்னு கேட்டார். இல்லை சார், நான் வந்து வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், ஆக்சுவலி எழுதலை நான். டேய், சாப்பாடு நல்ல சாப்பாடு நிறைய ஆர்டர் பண்ணுறா, பசிக்குது. இரு, எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு தான் இருக்குது. 4 பேர்த்துக்கும் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து டேய், சிக்கன் தனியாக சொல்கிறா. சிக்கன். நீ ஏதோ கரை சொல்லிக்கிட்டு இருந்த, நீ பாடிட்ட பாதிலையே ஹோட்டல் வந்துருச்சுன்னு. அதுவா இல்லை, பொதுவாக சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டு சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், அப்புறம் தான் மொத்தத்தை பண்ணணும். சரி, முதல்ல சாப்பிடுவோம். இங்கே பார்த்து எத்தனை நல்லா இருக்கு. அளவுக்கு இருக்கு. 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கா? கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சாப்பிடணுமா அந்த சாப்பாடை? ஆமாண்டா. சரி, சாப்பிட்டுக்கலாம். காதல் வளர்த்த காதல் வளர்த்த. அடுத்து நம்ம ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போவோம்டா. நேச்சுரல் சீனரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு போவோம். என்னடா இங்க கூட்டி வந்து பேசாம ஃபோன் பார்த்துட்டு இருக்க? சுட்ட வடை போச்சுடா. உனக்கு என்ன ஆச்சு? முதல்ல நீதான் முதல்ல போயிட்ட, சுட்ட வடை போல. நல்லதா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலைல நான் திரும்ப ஸ்கூலுக்குள்ள போகணும். அதுக்கு என்ன பண்றது? அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, நாங்கள் கூட லவ் பிரேக்கப் நினைச்சோம். ஆமாம், ரொம்ப கிளுகிழுப்பாக இருக்கு இப்போதான் லவ் வாழ்க்கை. என்னடா பெரிய லவ் பிரேக்கப்பு? ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும். எப்படி இருக்கும் தெரியுமா? அதை விட பெரிய வழி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைடா. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விழிஞ்சிருச்சு. 2 நாள் ஆயிடுச்சு. நான் அன்றைக்கே ஜேக்கிட்ட சொன்னேன் நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன் அப்படின்னு. நான் இந்த வேலையை விட்டு ஃபஸ்ட்டு வேறு வேலையை தேடணும். சும்மா தொட்டத்துக்கெல்லாம் பிஸ்னஸ் ட்ரிப் வைக்கிறானுங்க, மீட்டிங் வைக்கிறானுங்க. ஒன்றும் இல்லை, அது ஆஃபீஸுக்கு அதுக்கு இந்த வேலை. அது ஏன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். சம்பளமும் பேச வைக்க தர மாதிரி தெரில, இன்க்ரிமெண்ட்டும் பண்ண மாட்டுறாங்க. பெரியவனுங்க மாதிரி மீட்டிங் மட்டும் வைக்கிறாங்க. சரி, 2 நாள் ஃபாரின் போகிறேன். டிக்கெட் அவங்க போட்டு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் தான் ஒரு நல்ல விஷயம். அதனாலே ஃபாரின் சுற்றி பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் தான் மீட்டிங், ஆனால் 2 நாள் போட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்கள் சுற்றியும் பார்க்க போகிறோம்னு அர்த்தம். அதனால் நான் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புக் இருக்குது. எப்படியும் படிக்க மாட்டேன், சீனுக்கு தான். சும்மா ஃப்ளைட்டில் வரப்போ திறந்து வச்சுக்கலாம். அப்போ தான் மற்றவங்களாம் நினைப்பாங்க நல்லா பெரிய படிப்பாளி போல அப்படின்னு. ஜேகே மட்டும் தான் மேடு ஒரு ப்ராப்ளம் சுற்றிட்டு இருந்தான். இப்போ வந்து நான் பிஸ்னஸ் ட்ரிப் போடுற 2 நாள் இருக்க மாட்டேன் இங்கே. ஸோ வந்து அவனை பற்றி பயப்பட வேண்டாம். முன்னாடி வந்து வந்துட்டு இருந்தேன், ஒழுங்காக படிக்க மாட்டான், ஒரு விட சுற்றுவான்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த எழுதிக்கிட்டு இருந்தான் தான் ஒர்க்கு. 2 நாள் முன்னாடி அசைன்மெண்ட் எழுதிட்டு இருந்தான். நல்ல பிள்ளை, சமத்தாக இருந்தான். அதனால் எனக்கு இப்போ இந்த கவலையெல்லாம் போயிடுச்சு. அவன் நல்லா வளர்ந்து பெரிய ஆளாகி என்னை விட ஒரு பெரிய வேலையில் இருப்பான். அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. நான் பயப்படாமல் இப்போ ஊருக்கு போகிறேன். யூஸ்வலாக வந்து சின்ன கால் பண்ணிட்டே இருப்பான், பிரச்சனை பண்ணான் ஜெக்கெட்டு. இந்த வாட்டி இந்த கால் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கிளம்பிட்டேன் முக்காசி. ஆனால் அன்றைக்கி அவன் ஸ்கூலுக்கு போய் பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கான். அந்த அவனோட பழைய வைப்பு பிள்ளைங்க வைப்புன்னு அவனை விட்டு போகல.
பரவாயில்ல, இப்போ தானே சேர்ந்துருக்கான் புது ஸ்கூலில். போ மாறிடுவான். பழைய ஸ்கூலில் தொட்டத்துக்குலாம் ஸ்கூல்லேருந்து கால் வரும், ஜேகே அப்படி பண்ணிட்டான்னு. இந்த ஸ்கூலில் அப்படி இன்னும் இந்த ஒரு காலம் வரல. இல்லை மேபி இந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ்க்கு வந்து இன்னும் இவனை பற்றி தெரிலையான்னு தெரில. பார்த்தீங்கன்னா நான் ரூமுக்கே வந்துட்டேன். இனிமேல் தான் நான் காலையில் மீட்டிங் இருக்குது, நான் ஃப்ரெஷ்ஷாக போகணும். இல்லாட்டி மீட்டிங்கில் சாவடிச்சு விடுவாங்க. பாப்போம், ட்ராவல் பண்ணதே ரொம்ப டயர்டாக இருக்குது. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா தொங்கி போயிடுச்சு. கொஞ்சம் ஃபேஸ் மாஸ்க் போட்டு படுத்தலான்னு பார்க்குறேன். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எங்கே சார் மீட்டிங் தான். நான் பல ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒருத்தர் இங்கே மீட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அவருக்கும் இங்கே மீட்டிங் இருக்கான். கடைசியில் பார்த்தா தருது இப்போ நான் வந்து மீட்டிங்கு அந்த கம்பெனிக்கு எங்கள் கம்பெனிக்கும் தான். பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சாயந்தரம் ஊர் கிளம்பிடுவேன். காலையில் கொஞ்சம் வெட்டியாக சுற்றலான்னு பார்க்குறேன். பார்த்தீங்களா, என் காலில் கூட 7 பச்சை ஊற்றிருக்கேன். அதுக்கடுத்தம் என் குடும்பம். என் குடும்பத்தில் மொத்தம் 7 பேர் இருக்காங்கன்னு பாசமாக குத்தி வச்சுருக்கேன். ஆனால் அவங்க என்ன பாசமாக பார்க்குறாங்களான்னு தெரியலையா? எங்கே அப்பனை சேர்க்கவே மாட்டுறாங்க எதுலேயுமே. எனக்கு தெரியாமலே நிறையா பண்ணுறாங்க. சரி விடு, நானும் கேட்டுக்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்சுமே நான் அமைதியாக இருக்கிறது. அவங்களாம் சொன்னால் சொல்லட்டும்னு நானும் போய் கேட்கறதில்ல. எதுக்கு விட்டே கேட்டுக்கிட்டு ஏதோ பிள்ளைங்க அம்மா கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுறதுங்க, அப்பா கிட்ட மட்டும் சொல்ல மாட்டேங்குதுங்க. இப்படி ஏதாவது போய்கிட்டு இருக்கு. நிறையா குடும்பத்தில் பார்த்துட்டேன் நான். இந்த ஊர்லேருந்து நிறையா சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா வந்து அதுங்க ஆர்வமாக இருக்கும் அப்பா ஃபாரின்ல இருக்காருன்னு. இது பாருங்கள், இதுக்கு பேரெலாம் ட்ராம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதான் இது. ஏன்னா இது ரோட்டில் போய்கிட்டு இருக்குல்ல, அதனால இது ட்ராம். இது பேர் ட்ரெயினுக்கு பதிலாக. டைம் ஆகிடுச்சு, நமக்கு வர சாயந்தரம் ஆக போகுது சீக்கிரமே. நம்ம இங்கே பக்கத்தில் கிட்டத்தில் போனோம்னா ஒரு 2-3 சாக்லேட்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடலான்னு பார்க்குறேன். அதுலேயும் வீட்டில் சண்டை போடுவாங்க எனக்கு தான் சாக்லேட்னு. இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கானுங்கன்னா பேர் முட்டாய் அடிச்சு பாடுங்க. மானங்கிட்ட மேலும் இப்போ நம்ம இதில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு நல்ல பெரிய கடை இருந்துச்சுன்னா உள்ளே பூந்துருவோம். இங்கே பார்த்தீங்களா கைஸ், இதுதான் அது போது பாருங்க. ஏய், அது ஒரு டாகி குட்டியா. இந்த ஏரியாவில் வந்து ஒருத்தவங்க வளர்க்குறாங்க போல். அது பார்க்க நாய் மாதிரியா இருக்குது. ஏதோ புசுன்னு ஏதோ பஞ்சு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டேஞ்சரஸான ரைட்லலாம் என் பிள்ளைங்க ஏறணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்கள ஏற விட மாட்டேன்னா. ஆனால் அதுக்கு பதிலாக நான் ஏறி பார்ப்பேன். எனக்கு இது மாதிரி ட்ரை பண்ண பிடிக்கும். இந்த நாய்க்குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ரோட்டில் போகிறப்ப இந்த நாய்க்குட்டி அசையாக பறிச்சுன்னா பார்க்குறவங்க மீச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே, இதில் ஸ்லைட் பண்ணி பார்க்கலாம். ஓஹோ யோ, செம்ம ஜாலியாக இருக்கே. லைட்டாக மயக்க வர மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இங்கே ரோடு இருக்குல்ல, அங்கே பாருங்கள் கூட்ஸ் ட்ரெயின் போகுது, பார்க்கவே அழகாக இருக்குது. சரி ஓகே, நமக்கு நேரம் ஆயிடுச்சுனா நான் கிளம்பிடலாம். இந்த ஸ்லைடு மட்டும் முடிச்சு ஊருக்கே போயிடலான்னு பார்க்குறேன். ஓ ஜாலியாக இருக்குது. ஐயோ, வீட்டில் 5 பிள்ளைங்க இருக்குது. இப்படி ஸ்லைடை விளாண்டுட்டு இருக்கேன் நான்.